குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அகாடமி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அந்த ஸ்கூல் புக்கில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு புக்கில் பார்த்திங்கன்னா பன்முக கலைஞர் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்களை பற்றின ஒரு உரைநடை பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய புக்கையே படிச்சிருப்போம். அதில் வந்து இந்த யூனிட் இருந்திருக்காது. இந்த யூனிட்டோட பிடிஎஃப் தான் இப்போ நான் நடத்த போகிறேன். இது வந்து புதுசாக வந்த 2023-24 பள்ளி புத்தகத்தில் வந்து இது அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கேள்வி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த யூனிட் வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. நம்ம பழைய பாட புத்தகத்தில் இருக்காது. அதனால் வந்து இது ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. எக்ஸாம் போகிறது முடிச்சு ஒரு 10 நிமிஷம் பார்த்தா போதும். அவரை பற்றின முக்கியமானது எல்லாமே நம்ம நோட் பண்ணி சொல்லிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பன்முக கலைஞர் அப்படின்ற டைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உரைநடை புத்தகம் வந்து இருக்குது. இந்த டைட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா மு கருணாநிதி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனால் வந்து கலைஞர்னு வச்ச அந்த பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் அந்த கலைஞர்ன்ற பேர் தான் இருக்குது. இவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கலைஞர் வந்து பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழமரக்கனி பயன்கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துலங்க துறைதோற்றும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்குறு தீமையெனில் தம்முயிர் தந்திர துணியும் தியாக திருவுருவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் வந்து இவரை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காரு. இவரை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாமே நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து முக்கியமானதை மட்டும் பார்த்தோம், ஏன்னா நமக்கு டைம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 முடிஞ்சு குரூப் 2க்கு நீங்கள் படிக்கும்போது அந்த புக்கில் பிரிண்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் இது பிரிண்ட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் போட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தாம் எழுதிய புதையல் என்னும் புதினத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின் உள்ளத்துடன் வந்து பார்த்திங்கன்னா செய்திருப்பார். அவருடைய புதினத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா புதையல். இதில் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு மழை பெய்கிற ஒரு காலத்தில் வந்து வீட்டில் வந்து நனையக்கூடிய ஒரு குழந்தைகள், அப்புறம் வந்து அதை அதட்டக்கூடிய வந்து செல்லமாக அதட்டக்கூடிய ஒரு பாட்டி, இவங்களை பற்றின புதையல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதினத்தை எழுதியிருக்காரு. இது முக்கியமானது. ஓகேங்களா? குழந்தைகளை பற்றின ஒரு டாப்பிக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் என்னென்ன பண்ணுவாங்க, வீட்டில் என்ன நடக்கும், இந்த மாதிரினா ஒரு புதினம் தான் அது. சரிங்களா? இவர் எழுதின புதினத்தில் வந்து புதையலும் முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குவளை அப்படின்ற ஊரில் 1924ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் நாள் வந்து பிறக்கிறார். ஓகேங்களா? இவருடைய தந்தையார் வந்து பார்த்திங்கன்னா முத்துவேல். ஓகேங்களா? தாயார் வந்து அஞ்சுகம் அம்மையார். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3வது மகவாக பிறக்கிறார். ஓகேங்களா? முக்கியமானது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போராட்ட கலைஞர் அப்படின்றதுல தாம் பிறந்த திருக்குவளையில் வந்து தான் பார்த்திங்கன்னா தொடக்க கல்வியை வந்து நிறைவு செய்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்திருக்கிறாரு. அங்கு தான் தமக்கு அரசியலுடைய அரிச்சுவடியாக அமைந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கிறார். ஓகேங்களா? திருவாரூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது அங்கே ஒரு முக்கியமான ஒரு புக்கை பார்த்து படிக்கிறாரு. அது யாரோட புக்கு அப்படின்னா, 1921 சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பனகலரசனுடைய சாதனைகளை பற்றி கூறுற நூல். ஓகேங்களா? பனகலரசருடைய பற்றி சாதனைகளை பற்றி கூறுற நூல் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து படிக்கிறாரு. இதுதான் தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு முக்கியமான தூண்டுகோலாக இருந்திருக்கு, அவருடைய அரசியல் பயணத்துக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளி முடிந்த மாலை வேளைகளில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் அப்படின்ற ஒரு பாடலை வந்து முழங்கியபடி இந்தி திணிப்பு எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதியில் ஊர்வலம் வந்திருக்கிறார். ஓகேங்களா? ஸ்கூல் முடிச்சுட்டு சாயங்கால டைமில் பார்த்திங்கன்னா வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் அப்படின்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இந்தி திணிப்பு போராட்டத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் வீதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மாணவர்களை திரட்டி ஒரு ஊர்வலமே நடத்தியிருக்காரு அந்த வயசுலேயே. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேடை பேச்சில் பெரும் விருப்பம் கொண்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து இளைஞர்கள் நட்பு என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது. ஓகேங்களா? நட்பு அப்படின்ற தலைப்பில் வந்து ஒரு ஆற்றிய சொற்பொழிவு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்போவே. ஓகேங்களா? இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பருவத்திலே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிக்கிறதுக்காக ஒரு சங்கம் உருவாக்கியிருக்காரு, சிறுவர் சீர்திருத்த சங்கம். ஓகேங்களா? இதுதான் வந்து மாணவர்களுக்கு வந்து பேச்சு பயிற்சி அளிக்கிறதுக்காக உருவாக்கின சங்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாணவருடைய ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்ற அமைப்பெல்லாம் தொடங்கியிருக்காரு. இப்படியே கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிக்க எதை நிறுவினார் அப்படின்னா சிறுவர் சீர்திருத்த சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனார். மாணவருடைய ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாணவர் மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் தொடங்கியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளைய தலைமுறையே எழுவாய், செய்யப்படு பொருள் பயனில்லையேல் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன்காண ஆழ உழைவாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவருடைய பேச்சில் ஒரு முக்கியமான லைனு. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாடகத்தில் வந்து அவருடைய பங்களிப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் வந்து பார்த்திங்கன்னா 1944 தான் அரங்கேற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. கலைஞருடைய முதல் நாடகம் எது அப்படின்னா பழனியப்பன் 1944 தான் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ உட்பட பல நாடகங்களை வந்து எழுதியிருக்கிறார். ஓகேங்களா, சாம்ராட் அசோகர்னா அசோகரை பற்றின ஒரு இது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தான் எழுதிய தூக்கு மேடை என்னும் நாடகத்தில் நடிகர் வந்து எம்.ஆர். ராதாவின் வேண்டுகோளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர் தலைவராக கருணாநிதி வந்து நடித்தார். ஓகேங்களா, தூக்கு மேடை அப்படின்ற நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்.ஆர். ராதாவோட வேண்டுகோளுக்கு வந்து ஒரே ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அந்த நாடகத்திற்கான பாராட்டு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கலைஞர் அப்படின்ற சிறப்பு பெயர் வந்து அங்கே தான் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, தூக்குமேடை அப்படின்ற நாடகத்தில் நடிகர் எம்.ஆர். ராதா தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய தலைவராக வந்து கருணாநிதி வந்து ஒரு சின்ன வேடத்தில் நடிச்சிருக்காரு. அந்த நாடகத்தினுடைய பாராட்டு விழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கலைஞர் அப்படின்ற வந்து சிறப்பு பெயர் வந்து அங்கே தான் வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் திரைத்துறையில் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரைக்கலைஞர். ஓகேங்களா, கலைஞரின் திறமையை உணர்ந்து இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அது மட்டும் இல்லாமல் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் முதலாக நடித்த ராஜகுமாரி 1947 படத்துக்கான முழு வசனத்தையும் வந்து எழுதி சொன்னாங்க. ஓகேங்களா, இவர் தான் எழுதி கொடுத்துருக்காரு. படத்தின் தொடக்க தலைப்புகளில் வசன உதவி மு கருணாநிதி என்று போடப்பட்டிருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்போவுமே இப்போ போகிற மாதிரி அப்பயும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து திரைக்கலை உலகில் 2 பெரிய நட்சத்திரங்கள் வந்து உதிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர், இன்னொன்று கலைஞர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைஞரின் கதை வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நடிப்பில் மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, நாம், மலைக்கல்லன் முதலான படங்கள் வந்து தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, கலைஞரின் வசனங்கள் வந்து சொல் புதிது, சுவை புதிது அப்படின்னு கேட்போரை வியக்கிற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா, புதுசாகவும் இருக்கும், ஆனால் புதுசாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலகில் திருப்பு முனையாக வந்து பார்த்திங்கன்னா பாவலர் பாலசுந்தரம் வந்து கதை எழுதிய பராசக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதையும் வசனமும் கலைஞர் எழுதியிருக்காரு. இது வந்து மிக முக்கியமான படம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனுடைய முதல் படம். இதுவும் பயங்கர ஹிட் ஆகி சிவாஜி கணேசனும் ஃபேமஸ் ஆகிட்டார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான திரும்பிப்பார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோகரா, ராஜாராணி முதலிய திரைப்படங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞரின் கதை வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து படம் வந்து வெளிவந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே வெற்றி படங்களாக அமைஞ்சிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணாவின் வந்து பார்த்திங்கன்னா ரங்கோன் ராதா அப்படின்ற கதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞரின் வசனங்களை பேசி வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் வந்து நடிச்சிருக்கிறார். ஓகேங்களா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர் பாப்பா இசையில் இடம்பெற்ற 11 பாடல்களில் 4 பாடல் வந்து கலைஞர் எழுதியிருக்காரு. மந்திரி குமாரி தொடங்கி பல படங்கள் வந்து கலைஞர் எழுதிய திரைப்பாடலும் வந்து புகழடைஞ்சிச்சு. ஓகேங்களா, இதில் வந்து மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் வந்து காகித மோடம் கடல் அலை மேலே அப்படின்னு ஒரு பாட்டு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் எழுதுனது தான். அது மட்டும் இல்லாமல் கலைஞரோட கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள், இப்படியே தான் கொஸ்டின் கேட்பாங்க. கலைஞருடைய கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் எவையும் கொடுப்பாங்க. பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். ஓகேங்களா, சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் வந்து மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூக கருத்துக்களை பேசிய படம். பெண்கள் முன்னேற்றம் வந்து பேசிய படம் வந்து பார்த்திங்கன்னா மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அரசியலை பற்றி பேசினது வந்து பார்த்திங்கன்னா புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமரி, வண்டிக்காரன் மகன். இந்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இலக்கியம் பற்றி பேசின படம் வந்து அபிமன்யு, பூம்புகார், ஒளியின் ஓசை. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வைஸ் கொடுத்துருக்காங்க, வாசி விட்டுக்கோங்க. அடுத்து மனசாட்சி உறங்கும் போது மணக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பிவிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் அப்படின்ற படத்தில் வந்து பூம்புகார் வசனமும், ராஜாராணி படத்தில் ஒரு வசனம் இருக்கார். ஓகேங்களா, நாற்றமெடுத்த சமூகத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள் அப்படின்ற ஒரு வசனத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதியிருக்காரு. 2 படத்தில் 2 வசனங்கள். நீங்கள் வந்து இந்த படம் எந்த படம் கேட்க மாட்டாங்க, இந்த வசனம் வந்து யாரோடதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1947 23வது வயசில் வந்து பார்த்திங்கன்னா திரைப்படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத தொடங்கிய கலைஞர் வந்து 2011 தொலைக்காட்சிக்காக எழுதிய ராமானுஜர் அப்படின்ற தொடர் வரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரி எழுதியிருக்காரு. ஓகே, 2011 அவர் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜர் அப்படின்ற ஒரு தொடர் தான் எழுதினார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வயது வந்து 92. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 23 வயசில் 1947 23 வயசில் ஆரம்பிக்கிறாரு. 2011 92 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கதை வசனங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு இருந்திருக்காரு.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதழியல் கலைஞர். இதழியல் துறையில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. இளம் வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் வந்து மாணவ நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை வந்து நடத்தியிருக்கிறார். ஓகேங்களா, மாணவ நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தியிருக்காரு. அப்பயிற்சி தந்த ஊக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவின் திராவிட நாடு இதழில் வந்து தன் முதல் கட்டுரை வந்து எழுதுகிறார். ஓகேங்களா, அப்போது வந்து அவருக்கு வெறும் 18 வயசு தான். அதே ஆண்டில் முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படின்ற பேரில் வந்து ஒரு நிறுவனம் ஒன்று தொடங்கியிருக்காரு. முரசொலி ஏட்டை வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து இதழாக வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினார். ஓகேங்களா, டேரெக்டாக கையாலே எழுதி அப்படியே பிரிண்ட் போட்டு கொடுக்குற மாதிரி அப்புறமா வார இதழாக்கி அப்புறம் நாடேழாக ஆடியிருக்கிறார். ஓகேங்களா, டெய்லி பேப்பராக மாற்றிருக்காரு. இன்றளவும் அது தொடர்ந்து நடத்தப்படுது. ஓகே, இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, டெய்லியும் வெளிவருது. சேரன் என்ற புனைப்பெயரில் அவர் பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. முக்கியமானது. ஓகேங்களா, கலைஞர் வந்து எந்த புனைப்பெயரில் வந்து பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு அப்படின்னா சேரன் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புனைப்பெயரில் வந்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக வந்து கலைஞர் வந்து திகழ்ந்திருக்காரு. தமது எண்ணங்களை தமது விருப்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு செல்லும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடாக அவர் கருதியது வந்து பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள் அப்படின்னு ஒன்று எழுதுகிறாரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கோடி தமிழனுக்கும் வந்து தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய பாசத்தையும் கொண்டு சேர்க்கிற முக்கியமான ஒரு விஷயமா என்ன நினைக்கிறார் அப்படின்னா உடன்பிறப்புக்கு எழுதிய கடிதங்கள். அதை தான் வந்து அவர் ரொம்ப பெருசாக நினைக்கிறார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்களாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்களாக அமைவது எது அப்படின்னா கலைஞர் எழுதிய உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள் இதுதான் இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்றமிழ் கலைஞர், அதாவது இயல் இசை நாடகம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதில் இயற்றமிழ் கலைஞரில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா மண்ணில் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலேயா கணபதி அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்படுறாரு. இதை அறிந்து கலைஞர் வந்து கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்னு ஒரு சிறுகட்டுரை நூலை எழுதி வந்து பார்த்திங்கன்னா 22 வயசில் எழுதுறாரு. 22 வயசில் வந்து பார்த்திங்கன்னா கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. இது ஏன் அப்படின்னா மலேசியாவில் வந்து சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் வந்து மலேயா கணபதி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசு தூக்கில் போட்டுருவோம். அதை எதிர்த்து அதை பற்றின டீட்டெயிலை வந்து சிறுகட்டுரை எழுதுறாரு. அப்போ வெறும் 22 வயசு தான் அவருக்கு. ஓகேங்களா, அனைத்து இந்தியருக்கும் இந்த ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு வந்து கலைஞருக்கும் வந்து அப்பயே இருந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியத்திலும் பெரும்பங்காற்றிருக்கார். ஓகேங்களா, இலக்கியம் நமக்கே தெரியும். இதில் முக்கியமான டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மனப்பாடம் வச்சுக்கோங்கன்னா நாளாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும் ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு. தம் வாழ்க்கை வரலாற்றை வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 6 பாகங்களாக எழுதியிருக்காரு. இது முக்கியமானது. ஓகேங்களா, இப்போ படம் கூட வந்திருக்கும் இல்லையா, நெஞ்சுக்கு நீதினு சொல்லிட்டு அவருடைய பேரன் வந்து நடிச்சிருப்பார். தம் வாழ்க்கை வரலாற்றை வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற தலைப்பில் வந்து 6 பாகங்களாக வெளியிட்டிருக்காரு. இது முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கியங்களுக்கும் அவர் உரை எழுதியிருக்கிறாரு. அவற்றில் வந்து பார்த்திங்கன்னா சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண நூலுக்கான இலக்கிய சுவை தோன்றுமாறு அமைந்த புதுமையான நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பிய பூங்கா. இது வந்து பார்த்திங்கன்னா 142 தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்து அதில் 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரை எழுதியிருக்கிறார். ஓகேங்களா, 100 மலர்களுடைய பெயர் போட்டு அதில் இருக்கிற உரைகளை எழுதியிருக்கிறாரு. முக்கியமான தெரிஞ்சுக்கோங்க, இவருடைய முக்கியமான படைப்புகளில் தொல்காப்பிய பூங்காவும் ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலும் 150க்கும் மேற்பட்ட உவமைகளை வந்து கலைஞர் தம் உரையில் வந்து கையாண்டிருக்கிறார். ஓகேங்களா, உவமைனா ஒன்றை பற்றி இன்னொன்று சொல்கிறது. இப்போ நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளில் இடுக்குகளில் ஒளி காட்டி வண்ணம் இருந்தன. அதாவது பார்த்திங்கன்னா நெல்லுக்குலேருந்து அரிசி எட்டு பார்க்குற மாதிரி இமையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 150க்கும் மேற்பட்ட உவமைகளை வந்து எழுதியிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழர் என்றே தகத்தாய ஒளி பரப்பிடும்போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பாழ்பட்டு கிடப்பது நியாயம்தானா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஓகேங்களா, வல்லினம் மெல்லினம் இடையினம் இப்படின்ற 3 வார்த்தையும் சேர்ந்து உருவாகி இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்குது. ஆனால் தமிழர்களாகிய நாம் வந்து பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா, தமிழர்கள் தமக்கு பிளவுபட்டு இருப்பதை கூறிய விதம் வந்து ரொம்ப வந்து சிறப்பாக சொல்லியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவிதை கலைஞர், கவிதையில் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. கவியரங்குகளே தனக்கு இலைப்பாற்றும் இன்னியல் சோலைகளாயின அப்படின்னு சொல்லுவாராம் கலைஞர். ஓகேங்களா, கவியரங்குகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இலைப்பாற இடமே கவியரங்குகள் தான் அப்படின்னு சொல்லுவாராம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் இயற்றிய கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புறநானூற்று தாய் அப்படின்ற தலைப்பிலான வசன கவிதை வந்து புகழ்பெற்ற ஒன்று. ஓகேங்களா, புறநானூற்று தாய் அப்படின்ற வசன கவிதை வந்து புகழ்பெற்ற ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய பின்வரும் கவிதை வந்து பார்த்திங்கன்னா
கண்ணால் காணும்போதே நெஞ்சில் சத்தம் எழுப்பும் அந்த சிறு சிறு சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் சும்மா எழுதுனது சும்மா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா மறைந்த பின் பார்த்திங்கன்னா வானொலியில் வந்து கலைஞர் பாடிய இரங்கற்பா வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இதில் இருக்க கண்ணை மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் என்று கண் மூடிக்கொண்டு பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமையோ அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. இல்லை இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமானதாக இருக்குது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா அண்ணா சொல்லுவார். அதுக்கு இவர் சொல்கிறாருன்னா இதை தாங்க ஏதுனா எனக்கு இதயம் அப்படின்னு சொல்லுவார். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா. ஓகேங்களா. அண்ணா இறந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தையை சொல்லி இவர் ஒன்று சொல்கிறாரு, இதை தாங்க எனக்கு ஏதனா இதயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. இதையும் தாங்க ஏதனா எமக்கு இதயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா. எனக்கு இதயம் இல்லை, எதையும் தாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இறந்ததை வந்து என்னால் தாங்கிக்க முடியல, அதுக்கு இதயமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான ஆளுநர். இவர் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து முக்கியமான இது பண்ணியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஐயன் திருவள்ளுவர் மீது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருந்த பற்றின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக தலைநகர் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் கோட்டமும், தெற்கல்லை குமரியில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலையும் வந்து திறந்திருப்பார். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் தேரை வடிவமாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அமைச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து கலைஞருடைய இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சிற்பத்தேர் வந்து பலரையும் கவர்ந்துருக்கு. இந்த தேரின் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கும். அதன் கருவறை வாயில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்டிடக்கலை பாணியில் வந்து தூண்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த அரங்கம் முழுவதும் பார்த்திங்கன்னா 1330 குறள்களும் செதுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அழிந்து போன பூம்புகார் நகரை அதை பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் கலைக்கூடம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. அங்கே சிலப்பதிகார காட்சிகளை வந்து சிற்பங்களாக வடிவமைக்கிறதும் இவருடைய ஆணையின் பேரில் தான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அண்ணாவுடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2010 செப்டம்பர் 15ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய முதல் கலைஞரால் தெரிந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் முக்கியமானது. இப்போ நீங்கள் எல்லாமே அண்ணா நூற்றாண்டு நூலகம்லாம் போய் படிச்சுட்டு இருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவுடைய 102வது பிறந்தநாளை முன்னிட்டு 2010 செப்டம்பர் 15ஆம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கலைஞரால் தேர்ந்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா நினைவிடத்துலேருந்து கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் நினைவு மண்டபம் முறை வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனது தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது. ஓகேங்களா. அடுத்து செம்மொழி கலைஞர். இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழிலும் தன் முத்திரை பதித்தால் வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு போற்றப்படுறார். ஓகேங்களா. இப்போயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ வந்து முதல்வர் வந்து அவர் உரையில் படிக்கும்போது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு தான் படிப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகம் இந்த 3 துறையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து ஆளுமை கொண்டவர். ஓகேங்களா. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணியம் பே சுந்தரனாரின் நீராறும் கடல் உடுத்த அப்படின்ற பாடலை வந்து பார்த்திங்கன்னா அரசு விழாக்கள் அனைத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தொடக்க பாடலாக பாடணும் அப்படின்னு வந்து சட்டம் கொண்டு வந்தது இவர் தான். ஓகேங்களா. அத்துடன் வந்து கல்வித்துறை வந்து பள்ளிக்கல்வி உயர்கல்வி அப்படின்னு 2ஆக பிரித்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு ஒன்று உருவாக்குனதும் இவர் தான். இது 3மே முக்கியம். பள்ளிக்கல்வி உயர்கல்வி அப்படின்னு கல்வித்துறை 2ஆக பிரித்து தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு ஒன்று உருவாக்குனதும் இவர் தான். ஓகேங்களா. 2010ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கோவையில் வந்து தமிழ்நாடு அரசு சார்பின் உலக தமிழ் செம்மொழி மாநாடை வந்து இவர் தான் நடத்தினார். இவரோட தலைமை நடத்தினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாநாடு நடத்திருக்கிறாங்க சென்னையில். இதை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். அடுத்து செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலை வந்து இயற்றினது இவர் தான். ஓகேங்களா. இவரே தான் எழுதினார். கலைஞருடைய கைவண்ணத்தில் எழுதி இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் வந்து இசையமைச்சிருப்பார். இதில் வந்து 3 தலைமுறையைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் வந்து பங்கேற்றிருப்பாங்க அந்த வீடியோவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழரின் முதன்மையை வந்து இவர் தான் வந்து அந்த வார்த்தையை வந்து பொறுக்கி சொல்லியிருப்பார். சரிங்களா. இவ்வளோ பெரிய ஆளுமை கொண்ட கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா 96வது வயசில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருப்பார். ஓகேங்களா. இந்த யூனிட் ஃபுல்லாக கலைஞரை பற்றி தான் பார்த்துருவோம். இது முக்கியமானது, எதுக்கும் பார்த்துட்டு போங்க. கடைசி டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். சும்மா இந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த குரூப் 4 முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் ஆட் ஆயிரும். அப்போ நீங்கள் தெளிவாக படிச்சிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.